ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் செடியில் இருக்கிறது காட்டினா பார்த்தீங்களா, அந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். எண்ணெய் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இது கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது கூடவே வந்து சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் போட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்கிறது வேண்டாம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி விதை இருக்கிறது போட்டாவே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ப்யூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சால் தான் என்னுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சுட்டு பிணைஞ்சு செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கு. அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சோண்டு பூண்டு வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். பூண்டு மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் கரைச்சி கூடவே வந்து 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு எதுவும் இல்லை, அதனால் சாதம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிற சின்ன குக்கரில் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பண்ணுறேன். தக்காளி வந்து வணங்குறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் வந்து சேர்த்துக்கிறோம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். மறுபடியும் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம செடியிலேயே எந்த மருந்து அடிக்காத காய் வந்து செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். யாருக்கெல்லாம் அப்படி பிடிக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்படி நம்ம வச்சு அதிலேருந்து காய் பொறுத்து சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது செடி இருக்காங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்குற கேப்லேயே நான் வந்து கத்திரிக்காய் போட்டுடுறேன். ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அதாவது அரிசி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுன்னா நிறம் மாறாமல் இருக்கும். இது வந்து நிறம் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தக்காளி வதங்குறப்பவே கத்திரிக்காயும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஏன் இந்த மாதிரி குண்டால வச்சேன் அப்படின்னா, கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வச்சுருக்கிறேன்.